நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸாக போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஏத்தர் ரிஸ்டால நாட் சார்ஜிங் இஷ்யூன்னு சொல்லிட்டு. இந்த நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நிறைய யூசர்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஹிந்தியிலேருந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்ட்டு நான் ரொம்ப நாள் கழித்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறேன். இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நாட் சார்ஜிங் இஷ்யூன்னு வந்துச்சுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இது சொல்யூஷன் இந்த வீடியோவில் இருக்குது உங்களுக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா பைக்கில் இந்த மாதிரி நாட் சார்ஜிங்னு ஒரு அடிக்கடிக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நாட் சார்ஜிங் எதுக்கு வருதுன்னா வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ் நமக்கு வந்துச்சுன்னா வராது. வண்டிக்கு ஹை வோல்டேஜ் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா விபி மீட்டர் மூலிமா வரும். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு சார்ஜர் கனெக்ட் ஆகுது. பாருங்கள், டைம் வந்து 6:02 தான். வண்டி ஆஃப் பண்ணிடுறேன். இன்ஸ்டலேஷன் வந்து நாட் சார்ஜிங் வருது. நான் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜரை கனெக்ட் பண்ணிவிட்டேன். கனெக்ட் பண்ணியாச்சு. திரும்பி வேணால் நான் போட்டு பார்க்குறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி அடிக்கடிக்கு வரும். இந்த மாதிரி அடிக்கடிக்கு வந்தால் தப்பாக கட்டுது. 275 வோல்டேஜ் 274 வருது. இது வந்து நம்ம எப்படி இது பண்ண சார்ஜிங் ஆக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணால் டிவி ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி போனால் சார்ஜ் ஏறுது. எனக்கு டைம் சார்ஜ் ஏறிச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டெபிளைசர். நாங்கள் யூஸ் பண்ண டிவி ஸ்டெபிளைசர் எவரெஸ்ட் ஸ்டெபிளைசர். இது நம்ம போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் ஸ்டெபிளைசர் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜர் ப்ளக் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே பாருங்கள், இந்த சார்ஜர் இருக்குது. நான் ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிவிட்டேன். இனிமேல் ஸ்டெபிளைசர் ஆன் ஆகிடுச்சு. எனக்கு அதுதான் இந்த வண்டி இது மாதிரி காட்டுது. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடுறேன். பாருங்கள், இனிஷியலைஸ் ஆகுது, சார்ஜிங் ஆகுது. நம்ம நாட் சார்ஜிங் இஷ்யூ வந்துச்சுன்னா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு ரீசன். இப்போ சார்ஜ் ஆகுது. உங்களுக்கு ஹை வோல்டேஜ் வந்தால் உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகாது. அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது டக்குனு எமர்ஜென்சியாக சார்ஜ் பண்ணணும். இப்போ இவி பைக் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அடிக்கடிக்கு ஹை வோல்டேஜ் வரும். உங்களுக்கு காலைல கூட வரும், மதியம் வரும், நைட்டு வரும், எப்போ வேணாலும் வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்கும் தனியாக ஸ்டெபிளைசர் வாங்காதீங்க. டிவியில் இருக்கிற ஸ்டெபிளைசர் இல்லை ஃப்ரிட்ஜ் ஸ்டெபிளைசர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகேனா நீங்கள் யூஸ் பண்ணி சும்மா ஒரு டெம்பரரியாக யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டெபிளைசருக்கு கழட்டிட்டு